ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சுண்ட வத்தல் அதில் போட்டு வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுபட்டதும் அது ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் நாம் கடுகு, வெந்தயம் சிறிதளவு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அதுலேயே ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசாக அறுத்து போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது நல்லா வதங்கினதும் அதுலேயே நாம் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சோ கூடியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்த பிறகு நாம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி நாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நாம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற சுண்ட வத்தலை இதில் சேர்த்து நாம் கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கெட்டியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான சுண்ட வத்தல் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.